கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். அநேகம் பேர் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து தவறாக நினைக்கலாம், நம்மளை மோசமாக நடத்தலாம், ஏன் நம்மளுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை தூக்கி கூட எறியலாம், நம்மளை உதாசீனப்படுத்தலாம், அசட்டை செய்யலாம். இதனால் மனம் உடைஞ்சு போகிறதும் சோர்ந்து போகிறதும் வழக்கமானது தான். நம்மளை மனமடிவாக்குறது வேற யாராக இருந்தால் கூட பரவாயில்ல, சகிச்சிட்டு போயிடலாம். ஆனால் நம்மளுடைய ரத்த சொந்தமே அதை செய்யும் போது அது ரொம்பவே வேதனையாக இருக்கும். இதிலிருந்து விடுதலையே இல்லையான்னு ஏங்குறவங்க பல பேர் இருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். பல வருஷ காலமாக அந்த மரம் அந்த காட்டிலேயே இருந்துச்சு. ரொம்ப ருசியுள்ள நல்ல கனிகளை கொடுத்து பறவைங்க, விலங்குங்க, வழிப்போக்கர்கள்னு எல்லாருமே பசியாடுறதுக்கு பழங்களை கொடுத்துச்சு. ஆனால் ஒரு நாள் பலத்த காற்று வீசியதுனால வேரோட சாஞ்சிச்சு அந்த மரம். அந்த வழியாக போன யாருமே அதை தூக்கி நிறுத்துறதுக்கு முன் வரவே இல்லை. பரிதாபத்தோடு அதை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த மரம், நான் எவ்வளவோ கனிகளை கொடுத்து மற்றவங்களுக்கு உதவியாக தானே இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு நிலை வந்துருச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்துச்சு. நாட்கள் ஓடிச்சு, வருஷங்கள் ஆச்சு. மரம் மண்ணுக்குள்ளே புதைய ஆரம்பிச்சிச்சு. பூமியினுடைய உஷ்ணத்தினாலையும் அதோடைய அழுத்தத்தினாலையும் அது நிலக்கரியாக மாறிச்சு. ஒரு நாள் சாலை அமைப்பதற்காக ஆட்கள் அங்கே தோணுனப்போ நிலக்கரி இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் நின்னாங்க. மறுபடியும் அதை மேலே மேலே தோணுனப்போ ரொம்ப கடினமான கல் போல் ஒரு பகுதியை பார்த்து அதை வெட்டி எடுத்து சோதிச்சப்போ அது விலையுயர்ந்த வைரம்னு கண்டுபிடிச்சாங்க. இறுதியில் சரியான அளவில் அது வெட்டப்பட்டு ஜொலிக்கிற வைரமாக மாறிச்சு. பிரியமானவர்களே, நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு அவருக்காக வாழ்ந்து நிறைய கனிகளை கொடுத்து வர்றவங்களா இருக்கலாம். ஆனால் அதனால் உங்கள் குடும்பத்தினர், உற்றார உறவினர்கள்னு எல்லாரும் உங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளி தனிமைப்படுத்தலாம். இருந்தாலும் எல்லா கஷ்டங்களையும் அவதூறான வார்த்தைகளையும் பொறுமையாக சகிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீரோட மறைவாக ஜெபிக்கிற ஜபங்கள் உங்களை விலை உயர்ந்தவங்களாக்கி உங்கள் குடும்பத்தாரையும் ரட்சிக்கும். ஒரு நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் விசேஷித்தவங்க. வேதத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருந்துச்சு. ஆகாதுன்னு தள்ளிவிடப்பட்டவரா பாழும் கிணற்றுல தள்ளப்பட்டு கிடந்தாரு. துன்பங்களையும் துயரங்களையும் பொறுமையாக சகிச்சாரு. முடிவு ஜொலிக்கிற வைரத்தை போல விலையேற பெற்றவரானார். அவருடைய வாழ்க்கை பல வருஷமாக கடந்தும் நம்மளோட பேசுது. நான் மற்றவங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்கிறேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உதவுறவங்க யாருமே இல்லையே, எல்லாம் என்னை தூற்றவங்களாக தானே இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் விசேஷித்தவங்க. கர்த்தர் மற்றவங்க உங்களை தூற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டார். ஒரு நாள் வரும், உங்களை தூற்றினவங்களே உங்ககிட்ட வரும்படி கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். இப்போ நடக்கிறது எல்லாமே ஒரு நாள் திரும்பி பார்த்து கர்த்தர் உங்களை மேன்மையாக வச்சதை நினச்சி அவரை நீங்கள் துதிப்பீங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு சங்கீதம் 118, 22, 23 சொல்லப்பட்டது போல தேவன் நம்மளை சரியான நேரத்தில் அவருடைய சித்தப்படி உயர்த்துவார். ஏன்னா கர்த்தருக்குள் வாழுகிற நாம விசேஷித்தவங்க. அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால அவருடைய குணாதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தானாக வெளிப்படும். பிரச்சனைகள் மாறினதுக்கு அப்புறம் பொன்னா வைரமாக நாம் ஜொலிக்கிறத மற்றவங்க பார்ப்பாங்க. அப்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.